நண்பர் பிபி மாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தனது அடுத்த தொழில் முயற்சிக்காக பயணம் மேற்கொள்ளும் நண்பரை வெற்றிக்கு காத்திருக்கிறோம். அடுத்த முயற்சிக்காக பயணம் நண்பரை காத்திருக்கிறோம். கழுத கிளவி ஏன் மேல் வீட்டுக்கார கிளவி கூப்பிடுறது காதலே விடலையா கிளவி? உனக்கு எத்தனை தடவை சொல்றது இப்படி கோழியை விடாதே விடாதேன்னு? தினம் காலம் காத்தால என் பிராணனை வாங்குறீங்க சாமி. ஆகாயத்துல இருக்கிற அம்புட்டு பெரிய சூரியனை இந்த சின்ன கோழி தான் மறைச்சிட போதாக்கோ. கிரகச்சாரம் உங்ககிட்ட வாய் கொடுக்க முடியுமா? அதே தான் நானும் சொல்றேன். நீ கூண்டுக்குள்ள கிளி வளர்க்குற மாதிரி நான் குளிர் போட்டியில கோழி வளர்க்குறேன். நீ உன் இடத்துல பிளஸ்ல நிக்க வச்சிருக்க, நான் என் இடத்துல மாட்டை கட்டி வச்சிருக்கேன். உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? வந்துட்டான் காலங்காத்தால. அட கொடுக்குமா போகும்போதே நரம்பில்லாத நாக்கு 4 விதமா பேசும். படிக்கிறது பெருசு இல்லாத்தா, பரம்பரமானத்தை மனசுல வச்சுக்கணும். புரிஞ்சுதா? அம்புட்டு பேச்சு பேசிட்டு இப்ப கோமிய மட்டும் பிடிக்க வந்துட்டேன். குழந்தைக்கு புண்ணியாச்சனம் அதுதான். அங்கன பார்த்து பிடிங்க, மாடி எத்திர போது. மியூசிக் வராடா, கூடவே அந்த ஜாக்கிசா நீ வராடா. அடியாத்து அடி சர்ப்பால ஏடுபட்ட பயல்களா, போய் உங்க அப்பா தான் நடுவுல போடுங்கடா. அப்படி போடு, சரியான கேள்வியாது. ஒட்டாப்பா இருக்குண்டு சதா முத்தன் மாதிரி. நான் உன் கூட வந்தா அப்படியே உன் மதிப்பு குறைஞ்சு போற மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வர்றவ. இப்ப பார்த்தல காலி பைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு தைரியம்னு. நக்கர நாய்க்கு செக்குன்னு தெரியுமா, சிவலிங்கன்னு தெரியுமா? அம்மாடி தேவான யாருக்கிட்டே வா கொடுக்காம நீ பாட்டுக்கு பொட்டு போல போய் பொட்டு போல வாத்தா. உன்கிட்ட தான் ஆத்தா சொல்லிட்டு இருக்கேன். ஓன் சொன்னா வலிக்குதாக்க வாயி. ஒன்னு கேட்க வேண்டியதானா? யார் யாரு பின்னால் அசிங்கம் அடிச்சுக்கிட்டு? ஒரு சரியா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வச்சிருக்கேன்டா கம்பஸ். ஏத்திக்கிட்டே போங்கயா. நாங்க இங்க பூச்சி விட விடவே திணறிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா 2 பஸ் விட்டு தொலை வேண்டியதானே? நானும் தான் உங்க கூட சேர்ந்து கூட்டத்துல முட்டி மோதிக்கிட்டு வர்றேன். இன்னும் பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன கேட்டா உன்ன கேட்காத வேற யாரையா கேட்டா? உங்ககிட்ட தான் காசு கொடுக்குறோம். ஏசி ரூம்ல உட்கார்ந்திருக்கான் பாரு, அவனை போய் கேளு. இல்ல கோஷம் போடு, கொடி பிடி, போராட்டம் நடந்து. அதை விட்டு நம்ம எங்கிட்ட வந்து சட்டம் பேசுறீங்க. சட்டம் டிக்கெட் ரெடி. I have written about this problem to the editor of Hindu. இவர் என்ன சொல்றாரு? அதாவது இந்த பஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் அவர் ஹிந்து பேப்பர்ல தெளிவா எழுதிருக்காரோ. ஆமா, இது வரைக்கும் 100 பத்திரிகையில 1000 பேர் என்ன நடந்திருக்கு? எதுவுமே நடக்கல. ஜனங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணம் அரசியல்வாதிக்கு எங்கே இருக்கு? புதுசு புதுசா ஓவல் பண்றது எப்படி, சொத்து சேர்க்கறது எப்படி, சேர்த்த சொத்தை எப்படி பாதுகாக்கிறது, இதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. தாப்பா ஒரு சென்ட்ரல் கொடுப்பா. நிறுத்தியா டிராவல் பண்ணும்போது அவனுக்கு பிரச்சனை வரும்போது தான் சமுதாய உணர்ச்சி பொத்துக்கிட்டு வருது. பஸ்ஸையோ ரயிலை விட்டு இறங்கின பிறகு அவன் வேலையை பார்த்து போயிடுறீங்க. பெருசா பேச வந்துட்டீங்க. நிறுத்துங்கய்யா. எல்லாத்துக்கும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல தெரியுதே தவிர சட்டுன்னு ஒரு முடிவு பண்ணி களத்துல இருக்க யாரியா இருக்கா? யோ, இந்த நாடு கூவ மாதிரி ஊழல்ல நாரி கிடக்குது. இங்க அதை அள்ளி வீச எவன்யா இருக்கான்? நீ வருவியா? நீ வருவியா? நீ வருவியா? யோ, உங்க மாதிரி பேசுறவன் எவனுமே செய்ய மாட்டாயா. செய்யறவன் எவனுமே பேச மாட்டாயா. புலம்பாம வாய முட்டு வாங்க. அரசு ஓட்டினால் நஷ்டமா? அரசு ஓட்டினால் நஷ்டமா? ஏமா இப்படி தள்ளிட்டே வர? அங்கே நில்லு. என்னமா இந்த கும்பல்ல நீ வேற இப்ப யாராவது வாங்கி அவங்க ஒட்டியல போட்றீங்க.
ப்ளீஸ் இத அவங்க உண்டியல போட்டுருங்களே. வடக்கு மாநிலத்தில் 1000 பேர் பட்டினிச்சாவு எதிரொலி. உணவுத்துறை ஊழல் வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் விடுதலை ஆவாரா? ஒரு தனி மனிதன் தன் சுயநலத்திற்காக செய்யும் ஊழல் ஒரு சமுதாயத்தையே எவ்வளவு தூரம் கடுமையாக பாதிக்கிறது என்பதைத்தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஏழை விவசாயிகளின் குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் பால் தரும் கறவை மாடுகள் அடிமாடுகளாய் கசாப்பு கடைக்கு விற்கப்படும் கொடுமைக்கு யார் காரணம்? தீவனமின்றி இறந்த மாடுகள் நாய்களுக்கும் பருந்துகளுக்கும் உணவாகும் கொடூரத்திற்கு யார் காரணம்? आ जाएगा मजा तो करवाने का। जी दूध पीजिए। जी सीबीआई ऑफिसर 3 आदमी आए हैं। हाँ हम देख लिए उनको, बोले प्रतीक्षा करें हमारे, हमें अपना गेम पूरा होने के बाद ही आएंगे। जल्दी बुला रहे जी। हम काहे कान खा रहे हैं हमारे भाई, काहे घुस जा रहे हैं हमारे कान के अंदर? हम एक बार बोल सकते हैं आपसे कि गेम फिनिश हो जाएगा तो उसको बाबू वो का बच्चा परफेक्ट टाइम त्यागो। लेकिन आप लोग जो सवाल कर रहे हैं उसके बारे में हमें रंज मात्र भी आइडिया नहीं, यानी कि हमें पक्का यकीन है इस बात का कि जब आप लोग हमारे मकान में एंटर कर रहे होंगे तो आपने अपनी जेब से रुमाल निकाल कर अपनी नाक पे लगा लिया होगा, क्योंकि हमारे गाय भैंसों के गोबर की बदबू आपको बर्दाश्त नहीं हुई होगी। हम उस गोबर की बदबू को सुबह से लेकर शाम तक झेलते हैं, भोगते हैं, क्योंकि वो हमारी अंतरात्मा में समा चुकी है, हमारी रंज में समा चुकी है। यानी कि हमारी प्रजा के लिए हमारी खाल हाजिर है। सर आप मत बोलिए सर प्लीज। भाग देते हैं कि वो हमारी खाल नोच के उसके जूते चप्पल बना ले। सर मत बोलिए सर प्लीज। ये लोग हम पे इल्जाम लगा रहे हैं, हम सभी के बंदे पे। सर आप मत बोलिए सर प्लीज। ये बच्चों की परवाह नहीं की, अपनी प्रजा का ख्याल रखने के लिए ये लोग हम। सर मत बोलिए सर प्लीज। सर आपको आराम की जरूरत है प्लीज सर। सर आपकी तबीयत ठीक नहीं है, आप बोलिए मत सर प्लीज। ऑफिसर इनकी ईसीजी रिपोर्ट बराबर नहीं है और नॉर्मल भी नहीं है, इनकी तबीयत ठीक होने के बाद खुद भी पूछ सकते हैं आप। ओके वेलकम अगेन। हाँ जी। भाई इतना दूर से आया है इंक्वायरी करने के लिए, अपना दूध तो पीते जाइए कम से कम भाई।
श्रीदेवी, सुबह सुबह गोबर करके मचल रही हो, शादी करवा दे तुम्हारी। देखो कहाँ का लगा रखा गोबर। अरे 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 बंदा सवाल कर राहु केतु का लेगा मार तुम करके रखा खा मखा। बेटिया डर रही है, जरा भेजा खराब कर दिया साले। मेंबर ऑफ पार्लियामेंट समझता था। माधुरी दीक्षित ऐसा पोज बना के खड़ी हुई हो जैसे भी तुम्हारे नाचना शुरू कर दोगी। हाँ नाचोगी ट्रेन के ऊपर। ये मूसर का है ना? साहब किधर है? वो बंकर हरामी। हम बोल रहे हैं, हम मंत्री हैं, हम गलत कर रहे हैं। आज सुबह पूर्व मंत्री को अपने घर से संदेहात्मक ढंग से अपहरण कर लिया गया। வடக்கு மாநிலத்தின் முன்னாள் அமைச்சர் இன்று அதிகாலை அவரது பண்ணை வீட்டிலிருந்து மர்மமான முறையில் கடத்தப்பட்டிருக்கிறார். அவரது வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் நெடுஞ்சாலையில் அவருக்கு சொந்தமான டிராக்டர் வண்டி ஒன்று அனாதையாக நின்று கொண்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சாணம் ஏற்றி செல்லும் அந்த டிராக்டரில் தான் அவர் கடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று போலீசார் நீ பாட்டுக்கு ஊர் ஊரா மாத்த வாங்கிக்கிட்டு ஒரு தடவையோ 2 தடவை தான் இங்கிட்டு வார. இங்கிட்டு இவ பேச்சுக்கு கட்டுப்படுறாளா? பிளாட்ல இருக்கிற அம்பூட்டு புள்ளிகளும் வந்தாச்சு. இவளுக்கு மட்டும் அங்கிட்ட என்ன சோலி? இத நான் கேட்டேன், நான் பொல்லாதவ. இந்த கடத்தல் சம்பவத்தின் எதிரொலியாக முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்கள் ஐயா பாண்டி அத சத்த நிப்பாட்டு. மாநிலம் முழுவதும் பதற்றம் நிலவுகிறது. நீ வந்து எம்பூட்டு நேரமாச்சு இன்ன வரைக்கும் வந்தால பார். தினமும் இப்படித்தே ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆட்டோல 4 பேர் வந்து கையை பிடிச்சிருத்தாங்கம்பா, ஸ்பெஷல் கிளாஸும்பா, பஸ் வரலேம்பா, இப்படி சலிக்காம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காப்பா. என்னால வச்சு சமாளிக்க முடியல ஐயா. வர்றா வர்றா, அவ வந்தது தூக்கி வச்சு கொஞ்சாம 4 வார்த்தை நல்லா கேட்டு 2 சாத்து சாத்து. என்ன நீ இந்த அத்த உம்முன்னு இல்லாம கேளு கேளு. Hi mom. Hi dad. How are you? கொஞ்சாத. Daddy. ஏய் ஏன் லேட்டா வந்த? டாடி நீங்க பிரெஞ்ச் கிளாஸ்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு பணம் அனுப்புனீங்கல்ல, அது அப்பதான் எனக்கு தரவே இல்ல. பாத்தியா பாத்தியா எப்படி பேச்ச மாத்தறானு? நீ பேச்ச மாத்தாத. அந்த காசு என்ன பண்ண? அப்பாட்ட சொல்லு. சொல்ல அப்பாட்ட திருட்டு கிளவி. ஏய் அரஞ்சனா பெரியவங்கள எதுதா பேசுற? பாருங்க மம்மி டாடி என்னைய திட்டுறாரு. மம்மி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு கூட காசு கொடுக்க மாட்டேங்குது. எல்லா காசுலயும் வெத்தலையே வாங்கிக்குது கஞ்சி கிளவி. ஏய் என்ன வாய் நின்னுக்கிட்டே போகுது? நீ வாமா. ஓ முன்னாடி எம்புட்டு பேச்சு பேசுற பாத்தியா? வா வா சூடு வைக்கிறேன். சாணம் ஏற்றி செல்லும் அந்த டிராக்டரில் தான் அவர் கடத்தப்பட்டிருக்க. கொஞ்சம் வால்யூம் டவுன் பண்ண முடியுமா? ஸ்டாப் 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 ஸ்டாப். கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஃப்ரீஸ் 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 ஃப்ரீஸ். Can you just enlarge it? நான் இதான் நோட் பண்ணேன். I just want to convey it. கடத்தப்பட்டவர் சுவாசிக்கிறதுக்காக கிட்னாப்பர்ஸ் இந்த டியூபை யூஸ் பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன். இட்ஸ் ஒன்லி a guess. இதை அப்படியே மேக்ஸிமைஸ் பண்ணி ஒரு காப்பியை இதை ஹேண்டில் பண்ணுற ஏஎஸ்பி காமிச்சிடுறீங்களா? ஓகே சார். தேங்க்யூ ஃபார் கோஆப்ரேஷன். தேங்க்யூ. வெல்கம். இப்போ எங்கே இருக்கீங்க பாண்டியன்? ராணிமலை கேரளா பார்டர். See you. இஸ் வெரி ஸ்மார்ட். ஆமாம், இல்லைன்னா வடநாட்டில் உள்ள ஒரு கேஸை பற்றி நமக்கு நீ தேடி கொண்டு வந்து க்ளூ கொடுப்பாரா? இஸ் அ வெரி சின்சியர் மேன். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஜனங்க இன்னும் நம்ம டிபார்ட்மெண்ட்டை நம்புறாங்க. நீங்கள் புவனேஸ்வர் எஸ்பி லைனில் கூப்பிடுங்க. ஓகே சார். பயணம் முடிந்தது. வைத்திருக்கிறேன் பத்திரமாக. பிபி மாதவ்.
கோவை திருச்சூர் மார்க்கமாக அல்பி வரை செல்லும் வண்டி எண் 6041. பள்ளியோட லீவ் விட்டதும் இவ்வளவு கூட்டிட்டு அங்கிட்டு வாரேன். ஐயா பாண்டி, சுதானமா போயிட்டு வாங்க ஐயா. வேலை வேலைக்கு சாப்பிடு. ஐயா ஆத்தா, தெய்வா ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்ல சேரணுமா? இந்தா உன் கையால ஃபீஸை கட்டி. எதுக்குங்கிறேன்? இவ பகலில பள்ளிக்கூடம் போகும்போதே ரவைக்கு தான் வீடு வந்து சேர்றா. இதுல ராப்படிப்பு ஒன்றும் வேண்டாங்கிறேன். இல்ல அத்தா, தேவா கரெக்ட் டைமுக்கு வந்துருவா. இன்னொரு பாஷை கத்துக்கிட்டா நல்லது தானே? 7 மணிக்கு கரெக்டா வந்துடணும். சரியா? இந்தாத்தா. என்னமோ ஐயா நீ சொல்றியேன்னு தான் கேட்குறேன். 7 மணிக்கு தாமசமா வந்தா போறவு பேயாட்டம் ஆடிப்படுவேன், சொல்லிவிடுவேன். ஓகே, டேக் கேர். நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து ஆத்தாவை ட்ரபிள் பண்ணாத. பை பை மா. பை. போய் சேர்ந்ததை மறக்காம போடப்பா. விளக்குமாறு கண்ட இடத்துல பீடி சிகரெட் குடிக்க கூட சட்டம் போட்டாங்கல்ல. பீடி குடிச்சதும் இல்லாம பொம்பளை பிள்ளை பூச்சில ஊதுற. ஏ போலீஸ், வேடிக்கை பார்த்து நிக்கிற, குடிச்சு உள்ள தள்ளியா? நீ வா அத்தா. யாரியாது இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுல ஏறக்கூடாது. போயா யாரா நீ? இதுக்கு ஓர ட்ரெயின்ல ஏறின? தானே சார், இவங்கிட்ட எதுக்கு சார் வீணா பேசிக்கிட்டு? 2 போடு போட்டு. சார், நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. அதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காருல்ல. அப்புறம் ஆளாளுக்கு ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அந்த பையனையும் கொஞ்சம் பேச விடுங்க. யோ, உனக்குனே போச்சே. நீ என்ன பொட்டி வச்சிருக்கியா இல்ல பணம் வச்சிருக்கியா? சுதந்திர போராட்ட தியாகின தோல்ல துண்ட போட்டு ஓசில டிராவல் பண்ற ஆள் நீ பொத்திட்டு போவியா? சார் செக் பண்ணுங்க சார். பேக் உள்ள மாமி இருக்கு. ஆமா சார், நல்லா பாருங்க. டெரரிஸ்ட் வச்சிட்டு போறான். பையடு இடியா பையன். பாரு என்ன இருக்கு பாரு உள்ள. நான் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. அவசரத்தை இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டேன். மன்னிச்சிருங்க. அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்க்கு போயிடுறேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. டிக்கெட் வச்சிருக்கார் சார். இந்த ட்ரெயின் டிக்கெட்டா பாருங்க சார். இந்த ட்ரெயினுக்குள்ள டிக்கெட் தான் ஐயா. பெரிய டிக்கெட். அதான் டிக்கெட் வச்சிருக்காருல. அப்புறம் ஏன் போங்க ஐயா. போங்க எல்லாம் உள்ள. போங்க ஐயா. அவனா வந்துவீங்களே. ஆத்தா கிட்ட ரோடு குழம்புங்க. ஐயோ, மறந்துட்டேங்க. ஆத்தா எது கொடுத்தாலும் மறந்து வச்சிருந்து. சுதந்திரம் வாங்கிட்டோம்னு நாம பெருமைக்கு தான் சொல்லிக்க முடியும். வாங்கி என்னாச்சுங்க? லிமிட்டா சாப்பிட்டா. என்னாச்சுங்க? யாராவது பாருங்க. என்ன பாருங்க. என்னங்க? अरे जल्दी देखो, अगले डब्बे में कोई डॉक्टर है क्या? डॉक्टर का नाम सुने. யோ, நீ எங்க போற? வேற கொஞ்சம் பாருங்க சார். ஒரு நிமிஷம். நீ வேற காத்து விடுங்க சார். பயப்படாதீங்க. அழாதீங்க. பேஷண்ட் இந்த கோச் தானே? ஆமா டாக்டர்.
யார் இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்தது? ஆள் யாருன்னெலாம் தெரியாது டாக்டர். பார்க்கறதுக்கு திருட மாதிரி இருந்தான். அவன் தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணான். அவர் பார்த்த ஃபர்ஸ்ட் எய்டு தான் அவங்க வீட்டுக்காரர் உயிரை காப்பாற்றிருக்கு. இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். எதுக்கு நான் ஒரு மாத்திரை தரேன், தைரியமா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உடம்புல கொஞ்சம் அழுக்கோட ஒருத்தனை பார்த்தா போதுமே, உடனே திருடன்னு பட்டம் கட்டிடுவோம். ஒரு உயிரை காப்பாற்றின அந்த புண்ணியவானுக்கு கேவலம் ஒரு நன்றி சொல்ல கூட நமக்கெல்லாம் துப்பு இல்லை. என்ன ஜென்மங்களோ. படிச்சது போதும் சாப்பிட முடியா? தற்குறி தற்குறி படிக்காத முட்டாள். மிச்சர் மடிக்கிறதுக்கே பேப்பர் வாங்குற. வேற எதுக்கு வாங்குவாங்க? விளங்காது. எங்க மருதராஜன் பிடபிள்யூடி இன்ஜினியர் வீடுங்க. யோ மீச யார கேக்குறாங்க? உங்க மாமன சும்மாறா. ஐயா எங்க இருந்து வரீங்க? குள்ளமலை டேம்ல இருந்து வரேன். அங்க இருக்கிறது அவர் ஆபீஸ்ல. தெரியாம ஆபீஸ் வீடு போயிட்டேன். இன்ஜினியர் வீடு தானே அவர் வீடு. அதோ அந்த ஏத்த ஏறி இறங்குனீங்கன்னா 2 வீட்டுல முதல் வீடு. அவர் தான் படிப்பாளி சொல்லிட்டார்ல, நீங்க போங்க. ஏண்டா டேய், இன்ஜினியருக்கு என்ன சொன்ன? வீடப்புள்ளே போடா பேப்பல. யார் அர்த்தராத்தில் கதவு தட்டுறது? இன்னொரு கிளாஸ்மேட்டா இல்லை கிளாஸ்மேட்டா? நான் தான் வருதா? மாமி நீங்களா? பாதி சமைச்சிட்டு இருக்கும்போது கேஸ் தீந்து போயிடுது. அதான் உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருந்தா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏய் இருட்டுல என்னத்தரா உருட்டிக்கிட்டு இருக்க? மாமி எக்ஸ்ட்ரா சிலிண்டர் கேட்டாங்க, புடுங்கிட்டு இருக்கேன். தியாகு வந்து ஒரு கை கூட. அது இருக்காது, செத்துருக்கு திர போறேன். என்ன எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இங்க இருக்குல்ல? ஓ, ஒன்று கனெக்ஷன்ல இருந்தா இன்னொன்று ஃப்ரீயா இருக்கும்ல. பொண்டாட்டி இல்லையா? குடிக்காதன்னு சொன்னேன். ராவர் அடிச்சுட்டு உயிர் எடுக்கிறோம். ராத்திரில ராவா தான் அடிப்பாங்க. ஏய் கேஸை பார்த்து பத்திரமா கொண்டா. மாமி இவன் என் ஃப்ரெண்டு. ட்ரை சைக்கிள் வர சிலிண்டர் தூக்குற பையன் நினச்சிக்காது. நீங்க முன்னாடி போங்க, நாங்க கேஸ் எடுத்துட்டு பத்திரமா பின்னாடி வரோம். வழுகுது பத்திரமா. அதில் நீ பார்த்து போட. நான் குடிச்சிருக்கேன், உள்ள வந்தா நல்லா இருக்காது. நீயே போய் கனெக்ஷன் கொடுத்து. என்னங்க இது? மீன் அறியாம எண்ணெயில போட்டீங்க. இது அறியணுமா? அறியணும். 100 வகை மீன் சமையல். ஓ, நான் வெஜிடேரியன், அவர் நான் வெஜிடேரியன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுத்து தெரியுமா? ஒரு வாட்டி கூட நான் வெஜிடேரியன் பண்ணி கொடுன்னு அவர் என்ன கேட்டதே இல்லை. மீன்னா அவர் விரும்பி சாப்பிடுவார். அதான் எப்படியாவது கத்துண்டு. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை மேடம். வாழைக்காய் சமையலுக்காக நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மீனும். முதல்ல மீன் எடுத்து இந்த தலையை நறுக்கணும். இப்படி. அதுக்கப்புறம் திருப்பி வாழை நறுக்கணும். அப்புறம் அந்த வாழைக்காய் தோலை செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த செதெல்லாம் செய்யணும். அவ்வளோதான். அப்புறம் வாஷ் பண்ணிட்டு மசாலா போட்டு எண்ணெயில் போட்டுருங்க. ஈஸி. மாப்பலாம்பிக சரணாம்பிகையோ பலகுல சர. என்ன வரதன் வெளியவே நின்ட்டீங்க? வாங்க உள்ள போ. என்ன தண்ணியா? இல்ல தம்மு. இருங்க மெசேஜ் அனுப்புறேன். சார் வேணாம் சார். சார் எந்த ஊர்ல இருக்காங்க? தர்மபுரி தானே? இப்போவே ஃபோன் பண்றேன். நீங்க ஃபேமிலியோட இருக்கீங்க, நான் பேச்சுலர். ஃபேமிலி இல்லனா தண்ணி போட்டுறதா? நல்ல ஃபிஷ் ஃப்ரை வாசனை வருது. ஏதாவது மீன் சாப்பிட்டு வந்தீங்களா? லிக்விடா தான் சாப்பிட்டேன், சாலிடா சாப்பிடல சார். மீன் வாசனை இங்க இருந்து. மாமி ஐகிரி நந்தினி நந்தித மேதினி மீன் கறி செஞ்சனி. ஒரு வெஜ் நான்வெஜ் கொடுக்கறது சூப்பர். காயத்ரி நீயா பண்ண? நான் இல்ல, இவரோட ஃப்ரெண்டு. யார்? இவன் தான் என் ஃப்ரெண்டு, பேரு தியாகராஜன். மீன் கறி பண்ணதால மிலிட்ரி ஹோட்டல்ல வேலை செஞ்சவன் நினைக்காதீங்க. என்னுடைய பாலிய சிநேகிதன். ஊர்ல பக்கத்து வீடு. ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல நாங்க 2 பேரும் படித்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வந்து மீட் பண்ணியிருக்கான். இவன் கையால் எனக்கு நமக்கு கவுச்சி கிடச்சிருக்கு. கேட்டரிங் இஸ் ஹாபி, மெயின் ஹாபி இஸ் ஃபோட்டோகிராஃபி. அங்கே தேங்க்ஸ் சொல்லலாம் நினைச்சேன், பார்க்க முடியல. எனிவே தேங்க்ஸ். சூப்பரண்டன் சார்,
எனக்கு டேம்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா? மீன், நண்டு, நத்தை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து மாமி கிட்ட கொடுத்தா சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க. நாளைக்கு நண்டோட வரேன். பாலம் இடிந்து விழுந்ததில் குழந்தைகள் உள்பட 86 பேர் பலி. அட பாவிங்களா! பாலம் கட்டியதில் ஊழலா? IAS அதிகாரி ராஜேஸ்வரன் மீது கோர்ட்டில் வழக்கு. இன்று துவங்க இருந்த முன்னாள் IAS அதிகாரி ராஜேஸ்வரன் மீது தொடரப்பட்ட பாலம் கட்டுமான பணி தொடர்பான ஊழல் வழக்கின் விசாரணைக்கு அவர் உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை என்பதை அவருடைய வக்கீல் தகுந்த மருத்துவ சான்றிதழுடன் கோர்ட்டில் சமர்ப்பித்துள்ளதால் இந்த வழக்கின் விசாரணையை மேலும் 15 நாட்களுக்கு தள்ளி வைக்கிறேன். மற்றும் ஒரு மனுவில் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ராஜேஸ்வரன் இயற்கை வைத்தியம் எடுத்துக் கொள்வதற்காக வெளியூர் செல்வதற்கும் இந்த கோர்ட் அனுமதி வழங்குகிறது. சார், அது என்ன சார் ஒவ்வொரு தடவையும் வழக்கு விசாரணை ஆரம்பிக்காம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க? கோர்ட்ல கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட் காப்பி எங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்களா சார்? உங்க அப்பா உடம்புக்கு என்னாச்சு சார்? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதே சார், ஊழல் குற்றவாளிங்க ஒவ்வொருத்தரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு வேலையை சொல்லிக்கிறீங்களே, உண்மையிலேயே உங்களால பேச முடியாத வாய் திறந்து? சொல்லிட்டு போங்க. அந்த லேடி ரிப்போர்ட்டர் என்ன கேட்டா? ஏய், பேசுவேன், நல்லா பேசுவேன். உன்னை பிராத்தல் கேஸ்ல புடிச்சு உள்ள போட்டுருவேன். உன் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கோ, ஜாக்கிரதை. ஜட்ஜுக்கு போன் போடுறா. என்ன சந்திரபாண்டியன் எப்படி சுந்தரராஜன் சார் மிட்டாரா? இதோ போயிட்டு இருக்காரு. என்ன சார் இது? கோர்ட்ல பண்ணதெல்லாம் ஆக்டிங்கா? இது என்ன டிராமாவா சார்? என்னையா புடைக்க தெரியாத ஆளா இருக்க? அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏலக்கா எஸ்டேட் பத்தி சொன்னேன். அது இந்த இடத்துல தான் இருக்கு. காலையில போய் பார்க்கலாம். ஓகே ரெடி. ஏய் ஐயா, அத வந்துட்டேயா. ஐயா, உன்னை அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வா. ஐயா, நீங்க இங்க தங்க போற 15 நாளைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி இன்சார்ஜ் இவர்தான், ASP சந்திரபாண்டியன். ஏசி காரங்கடா? நம்ம லாயர் ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் எதுக்கு? பாண்டியன் வாங்க. ஐயா, நீங்க எது கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாருங்க, ரொம்ப நல்லவருங்க. அதனால தான் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருக்காரா? சந்தன பாண்டியன், ASP. ஆமா, டைரக்ட் போஸ்டிங்கா இல்ல ப்ரமோஷனா? சந்தன பாண்டியன், IPS. I am ராஜேஸ்வரன், IAS. என்னையா நீ வந்ததுமே முறைச்சுக்கிற? பல்வேறு துறைகளில் பணிபுரிந்துள்ள முன்னாள் IAS அதிகாரி ராஜேஸ்வரன் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை ஊழல் செய்து சேர்த்ததன் தொடர்பான வழக்குகளில் முக்கியமாக அவர் தலைவராய் பணிபுரிந்த அரசுக்கு சொந்தமான பாலங்கள் கட்டுமான பணியில் சுமார் 20 கோடி ரூபாய் கமிஷன் வாங்கி கொண்டதாக நம்ம ஆளுகளோட வரோம்லாம இருக்காங்க. வடக்கையெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்க 900 கோடி 1500 லம்பா அடிச்சு வச்சிருக்காங்க. ஏண்டா அமுட்டு பணத்தை என்னடா பண்ணுவாங்க? அப்பளம் சொல்லுவாங்க போடா. படிக்க படிக்க வகுறு எரியுதுரா. நாம கொடுக்கிற வரி பணத்துல ஊழல் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு வர என்னமோ வப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி சந்தோஷமா போலீஸ் மேல போஸ்ட் கொடுத்து வராங்க. இத கேட்க நம்மளுக்கு யாருக்கும் துப்பு இல்ல. இதுல நக்கல் வேற. கையில அருவாளை தூக்குறத விட்டு லாட்டி சீட்டை வச்சு கலையிறியாடா? வெக்கமா இல்ல? நாடு உருப்படுமாடா? என்னையா நீ என்ன பார்த்து வேலை பார்க்க கூடாது? சத்த நேரம் உட்காரியா, அப்புறமா போய் வேலையை பார்க்கலாம். நீ சுமாரு, இதெல்லாம் பார்த்தா கஞ்சி குடிக்க முடியாது. மோல புள்ளை தூக்கு. Drop. Up. Drop. Up. Drop. Up. Drop. தியாகு, என்னாச்சு? பொண்ணல்ல. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஒண்ணு வேண்டாம். இது போதுமா? இந்த பல்பு சீக்கிரம் மாட்டு.
என்ன சார் பண்றீங்க? என்ன பண்றீங்க? இதெல்லாம் நேத்தே முடிக்க சொன்னல. நேத்தே வர சொன்னேன் சார். இப்பதான் வந்திருக்காங்க. வேலை நடந்துட்டு இருக்கு. சும்மா ஆள் வரலன்னு சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு வேலை கொடுத்தா அதை ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணணும். உள்ள இருக்கிறது எவ்வளவு முக்கியமான ஆளுன்னு தெரியுமில்ல? செக்யூரிட்டி மஸ்ட் பி வெரி வெரி டைட். ஹலோ ரைட்? யோ நான் கூப்பிடுறேன் மரியா போய். நீ இல்லையா? உங்களை தான். வாங்க. இந்த சந்தன வாசத்துக்கும் மசாஜுக்கும் எங்கெங்கெல்லாம் சுகத்தை வச்சிருக்கான் அந்த ஆண்டவன். பாஸ்கர், என்னப்பா? சிகரெட் குட்ரா. ராத்திரிக்கு நீ என்னடா சாப்பிட போற? சிக்கன் மட்டன் இந்த மாதிரி மாமூல் ஐட்டம்லாம் வேணாம்ப்பா. சம்திங் ஸ்பெஷலா? சம்திங் ஸ்பெஷல்? நீ மான் கறி சாப்பிட்டுருக்கியா? இது வரைக்கும் நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நான் சாப்பிட்டதே இல்லை. அப்படியா? இன்னைக்கு சாப்பிடலாம். பாண்டியன். ஐ எம் சந்தன பாண்டியன். எனக்கு இந்த சந்தனனாலே ஆகாதியா, உடனே வெட்டிடுவேன். ஆமா, பாண்டியன்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவியா? பையன் ஆசைப்படுறான், நல்லா குட்டிமானா பார்த்து 1 ஹவருக்குள்ள ரெடி பண்ணு. சார், நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், வன இலாகா செக்ரட்டரியா இருந்திருக்கீங்க. வனவிலங்கு கொல்றது சட்டப்படி குற்றம். எதுயா குற்றம்? எதுவுமே ரிப்போர்ட் ஆனா தான் குற்றம். 2 கார் மோதிச்சுன்னா அது இன்சிடென்ட், அது ரிப்போர்ட் ஆனா தான் ஆக்சிடென்ட். நீ மான அடிச்சு கறி சமைச்சா தாய்மானா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகுது. இல்ல உரிச்ச தோலை தான் நீ எரிக்காம விட்டுரு போறியா? இதெல்லாம் சொல்லியா கொடுப்பாங்க? சார், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. விடுறா. பாண்டியன், ஆர் யூ சஜஸ்டிங் ஆர் இன்சல்டிங்? நான் டிஜிபி வீட்ல டிஃபன் சாப்பிட்டு கவர்னர் வீட்ல காபி சாப்பிடுறவன். எல்லா அதிகாரியும் என் கண்ணசைவுக்கு காரியம் செய்வாங்க. இப்படி பதில் பேசிக்கிட்டு நிக்க மாட்டாங்க. 20 வருஷம் சர்வீஸ் பண்ணியும் நீ இன்னும் திருந்தின மாதிரி தெரியலையே. ஏஎஸ்பியா போஸ்டிங் ஆகி சார்ஜ் மெமோ வாங்கி வாங்கி ப்ரமோஷனே இல்லாம ஏஎஸ்பியாவே கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கியே. அப் டு டேட்டா உன் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸை சொல்றேனேன்னு பாக்குறியா? அதான் ஐஏஎஸ். ஏற்பாடு பண்றியா? வேற என்னடா வேணும்? பாட்டில்ப்பா. டேய், வெத்தலை வாங்கிட்டு வான்னா சுண்ணாம்பையும் சேர்த்துதான்டா. அவ்வளவு விவரம் இல்லாத அவரு. என்ன பாண்டியன்? பாண்டியன், அந்த காக்கி சட்டைக்கு கஞ்சி போட்ட மாதிரி விரைச்சுக்கிட்டு நிக்குது. மொரப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சொன்னது செய்ப்போ. சார், என்ன சார், என்ன சொன்னாரு? ஏன் சார் அவங்க வீட்டுக்கு போகாம இங்கே வராரு? என்ன டென்ஷனா வராரு? உட்காருங்க சார். ஒரு சிகரெட் கொடு. நீங்க சிகரெட்? அட கொடுப்பா. என்ன சார், என்ன ஆச்சு? இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்னதான் ஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் இப்போ அவன் விசாரணை கைதி. ஊழல் பண்ணிட்டு இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். மான்கறி வேணுமா, சாராயம் வேணுமா, என்கிட்டே கேட்கறான். பாவம் பசிக்காக திருநவனை எல்லாம் நடு ரோட்ல போட்டு அடிச்சிருக்கேன். பொதுமக்கள் பணத்தை கொள்ளையட செய்வங்கிட்ட 10 அடி தள்ளி நின்று கைகட்டி சேவகம் பண்ண வேண்டியிருக்கு. தேவை அதெல்லாம். வெக்கக்கேடு வரதான், வெக்கக்கேடு. உங்க கோவம் எனக்கு புரியுது சார். என்ன சார் பண்றது? இது மாதிரி ஆளுங்களாம் இவ்வளோ நக்கலா பேசுறாங்கன்னா அதுக்கு காரணமே இவங்க பின்னாடி பெரிய ஆளுங்க சப்போர்ட் இருக்கிறது தான். அவங்க பேசும்போது பலார்னு அறையலான்னு தோணும். அதை மீறி உங்க நிழல் அவங்க மேல பட்டது, அடுத்த நிமிஷமே உங்க வீட்டுக்கு முன்னாடி ஆட்டோ வரும். ஆசிட் ஊற்றுவானுங்க, கல்லடிப்பானுங்க, பாட்டில் விடுவானுங்க. அட்லீஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டராவது வரும். சார், டென்ஷன் ஆகாம பொறுமையா போங்க சார். என்ன சொல்றீங்க? பொறுமையா போகணுமா? யாகுங்க? யாகு சின்ன குழந்தைங்களா டியூஷன் சொல்லிக்கிட்டு போயிருக்கான் சார். சார், பிரச்சனை யாருக்கு தான் இல்லை. முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். யாரா அனுப்பிச்சது?
நான் போய் முடியாதுன்னு சொல்ல போறேன். என்னாலும் சரி. குளிக்கிறாரு. ஏய், அந்த பாண்டியன் கறி வாங்கிட்டு வந்துட்டானா? யாராங்க? என்னடாங்க? மாமியார் இடத்துல போன் வந்திருக்கு. வைஃபுக்கு பிரசவ நேரம். போயிட்டு 4 நாள்ல திரும்பி வந்துடுறேன். ப்ளீஸ் டேக் கேர். பை. அண்ணா ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸ் சரியா அண்ணா? சரி.